ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில பாகிஸ்தான் அணி தோல்வி அடைஞ்சாங்க. இந்த போட்டியின் மூலமா பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் 2 சாதனைகளை செய்திருக்கார். முதலாவதா T20 போட்டிகள்ல பாகிஸ்தான் அணிக்காக அதிக போட்டிகள்ல விளையாடிய ஷோயப் மாலிக்கின் சாதனையை பாபர் அசாம் முறியடிச்சிருக்கார். இந்த போட்டியில விளையாடினது மூலமா மொத்தம் 124 T20 போட்டிகள்ல பாபர் அசாம் விளையாடி இருக்கார். அதே போல ஒரு ஃபீல்டரா T20 போட்டிகள்ல 52 கேட்ச பிடித்து பாகிஸ்தான் அணிக்காக அதிக கேட்ச் பிடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையையும் பாபர் அசாம் படைச்சிருக்கார். சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான்ல தான் நடைபெறும் என்பதை ப்ரோமோ வீடியோ ஒன்ன வெளியிட்டு ICC உறுதிப்படுத்தி இருக்காங்க. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான்ல நடைபெற்றா பங்கேற்க மாட்டோம்னு இந்தியா அறிவிச்சு ஹைபிரிட் முறையில வேறு நாட்டுல நடத்தணும்னு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சாம்பியன்ஸ் டிராபி தொடர் எங்கு நடைபெறும் அப்படிங்கிறது குழப்பமாகவே நீடிச்சிட்டு வந்தது. இப்போ ப்ரோமோ வீடியோ மூலமாக பாகிஸ்தான்ல தான் சாம்பியன்ஸ் டிராபி நடைபெறும்ங்கிறத ICC உறுதிப்படுத்தி இருக்காங்க. முதல்தர கிரிக்கெட் போட்டியான ரஞ்சி கோப்பை தொடர்ல பெங்கால் அணிக்காக விளையாடி வரும் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி மத்திய பிரதேச அணிக்கு எதிரான போட்டியில 4 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தி இருக்கார். இதன் மூலமா அவர் முழு உடல் தகுதியை பெற்றிருக்கிறதாகவே பார்க்கப்படுது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட காயத்தால அறுவை சிகிச்சை செய்து ஓய்வுல இருந்த முகமது ஷமி முழு உடல் தகுதி பெறாததால பார்டர் கவாஸ்கர் தொடர்ல இடம்பெறல. இப்போ ரஞ்சி கோப்பை தொடர்ல அவர் பந்து வீச்சுல அசத்தி இருக்கிறது மூலமா பார்டர் கவாஸ்கர் தொடர்ல ஷமி இணைவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு.